பிக் பாஸ் ரிவ்யூ. வணக்கம், ஹாய், ஹலோ கலர் நாடி மீடியா ரசிகர்கள் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ரைட். ஸோ இன்று நம்ம வந்துட்டு பிரியா இல்லாம தான் பேச போறோம். மீண்டும் நாளைக்கு பிரியா வந்துருவாங்க அப்படின்னு நம்பிக்கையோட நம்ம இன்னைக்கு வச்சிருக்கிற 5 முக்கியமான விஷயங்கள் இதை பத்தி நம்ம வந்து இந்த வீடியோல பார்க்க போறோம். ரைட், ஓகே. ஸோ முதல் மேட்டர் என்ன அப்படின்னா வந்துட்டு சாண்ட்ராக்கும் திவ்யாவுக்கும் நடந்த ஒரு மேட்டர். அதை நீங்க பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னா வந்து சாண்ட்ரா வந்து ஏதோ ஒரு காரணத்தினால் பல விதங்கள் அது வந்து பார்க்கப்படுது. ஒரு பக்கம் வந்து அது என்னன்னு தெரியல, அது நமக்கு புரியல. ஒரு பக்கம் எப்படி அப்படின்னா வந்துட்டு இல்ல அவங்க ஏன் வந்து பிரஜினோட அவ்வளோ க்ளோஸா இருந்தாங்க, அது எனக்கு புரியல அப்படின்ற மாதிரி ஒரு பிஹேவியர்ல இவங்க நடந்துக்கிறாங்க. இன்னொரு பக்கம் வந்து பிரஜின் வந்து ஏன் அந்த அளவுக்கு இவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் குடுத்தாருன்னு எனக்கே தெரியல. அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல இவங்க நடந்துக்கிறாங்க. இப்படின்னு எது நமக்கு புரிஞ்சுக்கிறதுன்னு தெரியல. பட் எல்லாத்தையும் தாண்டி என்ன நடக்குது ஆக்சுவலா அப்படின்னா வந்து இந்த திவ்யா வந்து இத நான் எடுத்துறவா, இத நவுத்திறவா அப்படிங்கும்போது அது எப்படி உங்களுக்கு தெரியுதுன்னா, என்ன நீ சும்மா அத நவுத்த மாட்டேன்னா ஒருத்தன் எவ்வளவு பெரிய வேதனையிலையும், வலியிலையும், துக்கத்திலையும், துயரத்திலையும், கஷ்டத்திலையும், கவலையிலையும் வேற என்ன இருக்கு? அவ்வளவுதான். இது எல்லாத்துலயும் இருக்கிறேன். அழுது, அழுது மூக்கால அழுது, 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 அழுது இந்த வீட்ல எப்படியாவது வண்டிய ஓட்டிடலான்னு பார்க்கிறேன். நீ என்கிட்ட வந்து இத நவுத்து, அத நவுத்துங்கிற உனக்கெல்லாம் மனசாட்சி இல்லையா? ஈவு இல்லையா? இரக்கம் இல்லையா? அப்படின்னு சொல்லி கேள்வி மேல கேள்வி அவன் கேட்டோனே, நான் என்ன பண்ணேன்? நான் என்ன பண்ணேன்? நான் என்ன பண்ணேன்? அப்படின்னு திவ்யா எவ்வளவு தடவ கேட்டாலும், அதுக்கு பதில் இல்ல நம்மளுடைய சாண்ட்ரா கிட்ட. ஏன்னா, நீ என்ன பண்ணன்னு சொல்லட்டுமா? இங்க தான் நமக்கு டவுட் வருது. பிரச்சனை வச்சு இவங்க சொல்றாங்களா என்ன? அப்படின்னு. பட் அது ஓரளவுக்கு சாண்ட்ரா திவ்யாவுக்கும் புரியுதுன்றது நம்மளால தெரிஞ்சுக்க முடியுது. நம்ம வந்து பிரஜினோட ரொம்ப க்ளோஸா இருந்ததையும், பிரஜின் நமக்கு வந்து கிரீன கட்டி விட்டு, அவங்க கையில வந்து ரெட்ட கட்டி விட்டது தான் அவங்களுக்கு பிடிக்கலையா? அப்படின்றதெல்லாம் வந்து புரியுது. பட் அத வந்துட்டு அவங்களே டைரக்ட்டா சொல்லாதப்ப, இவங்களே அத டைரக்ட்டா சொல்லி வாய குடுத்து மாட்டிக்கிட்டு லூசா திவ்யா. அதனால திவ்யா வந்து சில இடங்கள்ல அப்படியே அந்த விஷயத்த அப்படியே விட்டுர்றாங்க. இதுதான் நடக்குது. ஸோ, இதுல வந்து சாண்ட்ராவ பொறுத்தவரைக்கும் இதையும் தாண்டி ரொம்ப அழுது, 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 அழுது இன்னும் என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. இவரு சிம்பிளா இருந்தாரு. நம்ம அது யாரு அது சபரி. கடைசியா ஒரு தடவ சொல்றேன். நீ இப்படியே அழுதுட்டே இருந்தா அந்த வாரம் முடிஞ்சிரும். அப்புறம் நீயும் வீட்டுக்கு போ வேண்டியது தான். ஒழுங்கா வந்து விளையாடுறதா இருந்தா விளையாடு. அப்படின்னு போயிட்டாரு. என்னடா இது ஒரு மனுஷன் அழுதுட்டு இருக்கே! வந்து உட்கார்ந்து ரம்யா எவ்வளவு அழகா என்னைய வந்து பேம்பர் பண்ணிக்கிருக்கா. பண்றதே இல்ல இவைக்கெல்லாம் பேம்பர் அப்படின்னு சொல்லி இவங்க வந்து வருத்தப்பட ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ இதுதான் வந்து நம்ம சாண்ட்ரா பண்ணிக்கிட்டு இருக்க சில விஷயம். போதுங்க வாங்க வந்து கேம் ஆடுங்க அப்படின்ற மாரி தான் நமக்கு இதுல தோணுது. அண்ட் இன்னொன்னு சாண்ட்ராவ பொறுத்தவரைக்கும் அவங்களுக்கு திவ்யா மேல என்ன கோவம் இருந்தாலும், அதுக்காக வந்து இவங்க இத ஒரு பகடைக்காயா திவ்யாவ பயன்படுத்துறாங்களான்னு தான் எனக்கு தோணுது. ஆனா இதுல வேற ஒருத்தவங்க அத யூஸ் பண்ணிக்கிறாங்க. அதுக்கு நம்ம அடுத்து வருவோம். அதுக்கு முன்னாடி வந்து அரோரா அண்ட் கம்ருதீனுக்கு நடுவுல இருக்கிற ஒரு மேட்டர். இப்ப அரோராவ பொறுத்தவரைக்கும் என்ன அப்டின்னா, சிம்பிளா சொல்லணும் அப்டின்னா, கமருதீன போதும் விடுங்க அப்டின்றேன் நானு. என்னமோ பண்ணிட்டு போறாருங்க. சரி ஓகே. அவ்ளோ என்ன உங்களுக்கு ஒரு பெரிய ஃப்ரெண்ட்ஷிப் வுட்டு தொலைங்கன்றேன் நானு. கண்டுக்காத ஒரு நபர்கிட்ட போய், 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 போய் திரும்ப எதுக்கு அசிங்கப்பட்டு, அவமானப்பட்டு, வெட்கப்பட்டு, துக்கப்பட்டு, துயரப்பட்டு, திரும்பவும் அதே தான். அந்த லிஸ்ட் தான். அது எதுக்கு அப்படின்றது தான் என்னோட கேள்வி. என்ன பொறுத்தவரைக்கும் அவங்க சிம்பிளா வந்து அவங்களோட கேம கான்சன்ட்ரேட் பண்ணி ஆட ஆரம்பிக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன். பிகாஸ் ஜென்யூனா இருக்குது. அவங்களுடைய ஐடியாஸ் அண்ட் தாட்ஸ் அண்ட் அவங்க வெளிப்படுத்துற விதம் எல்லாமே நேச்சுரலா இருக்குது. அது வந்து நிஜமாவே ஒரு ஸ்கிரிப்டடா இருக்கலாம். இல்லாத ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கிற மாரி அவங்க காட்டிக்கலாம். எப்படி வேணா நீங்க ஒரு கேம்க்காக யோசிச்சுக்கோங்க. பட் பார்க்கறதுக்கு என்ன போன்ற ஒரு ஆடியன்ஸ்க்கு அது ரொம்ப நேச்சுரலா இருக்குது. அவங்களுடைய எமோஷன்ஸ் அண்ட் அவங்களுடைய இதெல்லாம் உணர்வுகள் எல்லாமே. பட் அத கொச்சப்படுத்தும் வகையில, அத வந்து அசிங்கப்படுத்தும் வகையில மீண்டும், மீண்டும் கமருதீன் பண்றது ரொம்ப அருவருக்கத்தக்க வகையில இருக்குதுங்கிறது தான் வந்துட்டு கமருதீன் புரிஞ்சுக்கணும். நமக்கு தெரியுது. நாளைக்கு நம்ம திரும்பவும் இந்த வீட்ட விட்டு வெளிய போனோம்னா, அதுக்கு காரணமே கூட சுத்திட்டு இருக்க இந்த பார்வதியும், தேவையில்லாம நம்ம அரோராவ எதிர்த்தது தான், அசிங்கப்படுத்தினது தான் அப்படிங்கிறத அன்னைக்கு அவரு புரிஞ்சுக்கிட்டா ரொம்ப லேட் ஆயிரும். அப்புறம் ஷோ முடிஞ்சு போயிரும். அப்புறம் வந்து நம்ம திரும்ப கன்டின்யூ பண்ண முடியாது அந்த கேம்லன்றத புரிஞ்சுட்டு, கொஞ்சம் அவருடைய கேம் லைட்டா மாத்திக்கிட்டாருன்னா நல்லது. அப்படின்றது தான் என்ன பொறுத்தவரைக்கும் கமருதீன் கிட்ட இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா, அவங்க பார்வதி இல்லாதப்போ நல்லா இருக்கிறாப்புல. பார்வதி இருக்கும்போது திரும்ப தேவையில்லாம இப்படி ஆயிடுறாரு. அவங்க கூட சேர்ற வாரமெல்லாம் இவருக்கு கெட்ட பேரு தான் வருது அப்படின்றத ஏன் அவரு பர்சனலா ரியலைஸ் பண்ணல? இல்ல ரியலைஸ் பண்ணியுமே அதெல்லாம் தெரியும்டா. பேலன்ஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லி, இந்த பக்கம் அரோராவையும், அந்த பக்கம் பார்வதியும் வச்சு இவரு கன்டென்ட் பண்றாரா? என்ன பண்றாரு? அப்படின்றது நமக்கு தெரியல. அவர விட்டுருவோம். ரைட். இப்போ வந்து அமித் அவர்கள பொறுத்தவரைக்கும் நல்லா விளையாடினாரு. சூப்பர்பான ஒரு டாஸ்க்ல வந்துட்டு நல்ல இன்ட்ரஸ்டிங்கான ஒரு டாஸ்க் இந்த கேப்டன்சி டாஸ்க் ஆக்சுவலா. ஆ ஆளு மேல ஏறி போய் உட்கார்றானுங்க. அப்புறம் கால தூக்கி மேல வைக்கிறாய்ங்க. ஒருத்தங்க என்னன்னா காலையே கட்டிப்புடிச்சு வேதாளம் மாரி பின்னாடியே வராங்க. அப்புறம் தள்ளி விட்டு, கிள்ளி விட்டு செம்ம சிரிப்பா சூப்பர் ஃபன்னா இருந்துச்சு.
ஒரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாஸ்கா இருந்துச்சு ஆடியன்ஸா பார்க்கும்போது மொக்கையா இல்லாம. ஸோ அந்த டாஸ்கை இவங்க நல்லா பண்ணியிருந்தாங்க. அமித் வந்து அவருடைய அந்த பிசிக்கல் ஸ்ட்ரென்த் அண்ட் எபிலிட்டியை இன்னும் நல்லாவே யூஸ் பண்ணி அவரால் வந்து இது சூப்பராக ஜெயிக்க முடிஞ்சது அப்படின்றத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. ஸ்ட்ராங்கஸ்ட் கண்டஸ்டண்டா இந்த ரவுண்ட்ல இருந்திருக்காரு. அவருடைய கேப்டன்சி மேல ஒரு நல்ல எதிர்பார்ப்பு இருக்குது. எப்படி பண்ணுவாரு? ஏன்னா வந்து அவர் ரொம்ப அமைதியான ஒரு ஆளு. பெருசா தைரியமா யார்கிட்டயும் போய் சண்டை போட மாட்டாருன்ற ஒரு பிரச்சனை இருக்கு இல்லையா? அப்ப அவர் வந்து சபரி மாதிரி எல்லாருடைய குட் புக்ஸ்லயும் இருக்கணும்னு சொல்லிட்டு அப்படியே போயிருவாரா? இல்ல வந்து எப்படி பண்ண போறாருன்னு தெரியல. பிகாஸ் இப்போ வரைக்கும் அவர் சொன்னது என்ன அப்படின்னா, நான்லாம் விடவே மாட்டேன். எல்லாரையும் இரிட்டேட் பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எதுக்குங்க அப்படின்னு கேட்டா, அப்படிதான் நீங்க வேலை பார்ப்பீங்க. அப்பதான் பண்ண போறேன்றாரு. ஒர்க் அவுட் ஆச்சுன்னா நல்லதுங்க. எந்த அளவுக்கு ஒரு வேலைய வாங்க போறாரு அப்படின்றத பார்க்கறதுக்கு நான் ரொம்ப ஆர்வமா இருக்கிறேன். பிகாஸ் இது போன்ற பிளேயர்லாம் வெளிவரத்துக்கு ஒரு நல்ல வாய்ப்பா இந்த கேப்டன்சிய பயன்படுத்திக்கலாம். நான் டைரக்ட்டா உன்னைய எதுவும் சொல்ல முடியாதுடா. சொன்னா என்னைய ஏதாவது புரிஞ்சுக்க மாட்டீங்கன்னு அமைதியா இருக்கிற கேரக்டர்ஸ்லாம், கேப்டன் அப்படின்ற அந்த ஒரு பதவிய யூஸ் பண்ணி அந்த போர்வைக்குள்ள இருந்து தைரியமா பேச ஆரம்பிச்சு, அதுக்கப்புறம் அடுத்த வாரத்துல இருந்து அந்த கேப்டன்சி போனாலுமே கூட அந்த தைரியத்த கன்டின்யூ பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அத பயன்படுத்திப்பாங்களா அட்லீஸ்ட் இந்த வாரம்? அப்படின்றது தான் அமித்த பொறுத்தவரைக்கும் எனக்கு இருக்கிற ஒரு டவுட். அண்ட் இது வந்து அமித்த பொறுத்தவரைக்கும். இப்பதான் நம்ம அக்காவ பத்தி பேச வரோம். பார்வதி அக்கா. அக்கா என்ன பண்றாங்க அப்படின்னா வந்து, திவ்யாவ பத்தி சாண்ட்ரா கிட்ட இதான் நேரம் சாக்குன்னு சொல்லி. சாண்ட்ரா வந்து திவ்யா மேல வெறுப்பாகுறாங்கன்னு புரிஞ்சுக்குதுல்ல. மத்தவங்க எல்லாரையும் விடுங்க இந்த வீட்டுல இருக்கிறவங்க. யாருக்காவது இந்த அறிவு இருக்குதா? விஜய் பார்வதிக்கு தான் அந்த பிரெயின் இருக்கு. இல்ல இத்தன நாளா பழகுன ஒரு ஃப்ரெண்டா அட்லீஸ்ட் என்ன பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் அக்கறையா அவங்க கிட்ட வந்து இந்த நேரத்துல பேசலாம்ல. இந்த சீரியல்லலாம் இந்த வில்லி கேரக்டர் வரும்ல. தயவு செய்து வெளிய வந்த உடனே இவங்களுக்கு இந்த சீரியல் வில்லி கேரக்டர் குடுத்துருங்க. விஜய் டிவி ஒரு நல்ல சீரியல், நல்ல வில்லி ரோல குடுத்து இந்த பொண்ண உட்கார வச்சுருங்க. போதும் ஐயா! அப்படின்னு நான் கையெடுத்து கும்பிட்டுக்கிறேன். அத தாண்டி வந்து எனக்கு வேற இவங்க என்ன எதிர்பார்க்குறாங்கன்னு தெரியல. இவங்க பண்றதுக்கு அதான் கிடைக்கும். அதையும் நான் சொல்லிடுறேன் இப்பவே. ஸோ அது மாரி ஒரு கேரக்டரா தான் இவங்க வலம் வராங்க இந்த வீட்டுக்குள்ள. அவ்வளோ வன்மத்த கக்குறது. இதான் சாக்குன்னு சொல்லி திவ்யாவ பத்தி ஏன்னா இவங்க திவ்யா, சாண்ட்ரா எல்லாம் ஒரு குரூப்பா இருந்தாங்க. இதுல வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ஸா இருந்த அவங்க கிட்ட இவங்க தான் அவங்க இணைச்சுக்கிட்டனால இணைஞ்சுக்கிட்டாங்க. இப்ப அதுலருந்து அவங்களுக்கு 2 பேருக்குள்ள ஒரு முரண் இருக்கும்போது அத யூஸ் பண்ணிட்டு எனக்கு அப்பவே தெரியும். நீங்களும் பிரஜனும் தான் அவ்வளோ இடம் குடுத்தீங்க திவ்யாக்கு. ஆனா அவங்க உங்கள அந்த அளவுக்கு மனசுல தூக்கி வச்சாங்களா நீங்க வச்ச அளவுக்குன்னு எனக்கு தெரியல. அது உங்களுக்கு தான் தெரியும். அப்படின்னு போடு, போடு, போடுன்னு போட்டு இப்ப இந்த இடத்துல உங்களுக்கு என்ன நிஜமா கிடைக்க போகுது? ரம்யா வராங்க, சபரி வராங்க, எல்லாம் வராங்க. நலம் விசாரிச்சுட்டு போயிடுறாங்க. யாருக்காவது இந்த சண்டைய இன்னும் பெருசு படுத்தணும். இத இவங்க 2 பேருக்குள்ள நடுவுல இன்னும் பெரிய இதுவா வெடிக்க வைக்கணும்னு தோணுச்சா? அக்காவுக்கு தோணுச்சு. அதனால அக்கா வந்து இன்னும் வந்து இந்த பிக் பாஸ் உடைய ஃபேவரைட் கண்டஸ்டன்ட்டா இருக்கிறாங்க நெறைய பேர் உள்ளுக்குள்ள. இந்த புரொடக்ஷன், டைரக்ஷன் டீம்ல. இல்லனா வெளிய துரத்திருப்பாங்க. ஏன்னா இவங்களுக்கு இந்த மாரி சண்டைய மூட்டி விட்டு, பிரச்சனைய மூட்டி விட்டு, வேடிக்கை பார்க்குற கேரக்டர்ஸ் வச்சு தான் கன்டென்ட் பண்ண முடியும்னு தெரிஞ்சு போச்சு. அதனால இவங்கள வெளிய அனுப்ப மாட்டாங்க. உள்ளயே வச்சுக்கிட்டு ஜாலியா வண்டி ஓட்டிட்டு இருப்பாங்க இந்த பிக் பாஸ். இது ஒரு பக்கம். ரைட் ஓகே. வன்மத்த வழக்கம் போல கக்க ஆரம்பிச்சுட்டாங்கன்னு வச்சுப்போம். கடைசியா இந்த வாரத்த பொறுத்தவரைக்கும் யார் யாரெல்லாம் நாமினேட் ஆயிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாண்ட்ரா, ரம்யா, சபரி, வியானா, எஃப்ஜே, கமருதீன். இவங்கலாம் நாமினேட் ஆயிருக்காங்க. விஜய் பார்வதி நாமினேட் ஆவல. வாட்? சீரியஸ்லி? போதும், போதும். பல வாரமா நாமினேட் ஆனாங்களாமா. இப்ப நாமினேட் ஆகலையாம். சரிங்க. இப்ப என்னங்க இது? ஓரமா போய் எதனா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுங்க. இத பார்க்கறதுக்கு நம்ம உட்காந்துன்ற மாரி இருக்கு. இவங்க நம்ம அரோரா தப்பிச்சுட்டாங்க இந்த தடவ. ம் இவங்க இல்ல. சுபிக்ஷா இல்ல. அப்புறம் பார்த்தீங்கன்னா, முக்கியமா வந்து திவ்யா கணேஷ் இல்ல. அமித் கேப்டன் ரைட் ஓகே. இவங்கலாம் நெறைய பேர் தப்பிச்சுட்டாங்க. இதுல சபரி, எஃப்ஜே, கம்ருதீன் இந்த 3 பசங்க அண்ட் சாண்ட்ரா, ரம்யா, வியானா இந்த 3 பொண்ணுங்க மாட்டிக்கிறாங்க. இதுல யாரு வீக்கஸ்ட் வழக்கம் போல நம்ம வார வாரம் பேசுறது தான். இதுல யாரு வீக்கஸ்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இப்போதைய நிலைமைப்படி பார்க்கும்போது வழக்கம் போல பொண்ணுங்க சைட்ல இருந்து ரம்யாவும், பசங்க சைட்ல இருந்து எஃப்ஜேவையும் நம்ம சொல்லலாம். இத மாத்த முடியுமா இவங்கனால? இப்ப சபரி ஆர் கம்ருதீன வந்து சபரி ஒரு சேஃப் கேமே ஆடிட்டு இருக்காரு. கமருதீன் ஒரு சண்டை போடுற கேம் ஆடுறாரு. இவங்க 2 பேர்ல யாருக்காவது இன்னும் அத வீக் அடைய வச்சு எஃப்ஜேனால பெட்டரா ஆட முடியுமா? இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா, சாண்ட்ரா அண்ட் நம்ம வியானாவ வந்து இன்னும் வீக் ஆக்கி ரம்யானால பெட்டர் பண்ண முடியுமா? அப்புறம் இதுல யார் ரொம்ப வீக்கஸ்ட் ஆகுறா அப்படின்றது எல்லாத்தையும் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பட் இப்போதைய நிலவரப்படி பார்க்கும்போது, ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கிறது நம்மளுடைய ரம்யான்னு சொல்லலாம். 2வது இடத்தில் இருப்பவர் வந்துட்டு சாண்ட்ரான்னு சொல்லலாம். 3வதாக எஃப்ஜே சொல்லலாம். இந்த 2 அண்ட் 3ல ஒரு ஒரு பேட்டில் இருக்கு. என்ன பொறுத்தவரைக்கும் எஃப்ஜே 2 கூட போலாம். சாண்ட்ரா 3 கூட வரலாம். பட் இவங்க தான் டாப் 3 ப்ராப்ளம்ல இருக்கிறவங்கன்னு சொல்லலாம். கம்ருதீன் அண்ட் சபரி, வியானாவ பொறுத்தவரைக்கும் அவங்கலாம் தப்பிச்சுருவாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன்.
பட் வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்றது நமக்கு தெரியாது. நீங்க யார் இதுல டேஞ்சர்ல இருக்கிறான்னு நினைக்கிறீங்க? டாப் 3 கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இன்னும் சூப்பரா நான் உங்களுக்கு பார்க்குறேன். அதுவரை விடைபெறுவது உங்கள் பலா. ஓகே பாய்.